அண்ணா வான்கோழி எப்படி இருக்குது, அதுகளை வச்சு கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கண்ணா. யஷ்வந்த் அவர்கள் கேட்டிருக்கீங்க. யஷ்வந்த் ப்ரோ, உங்களுக்கான வீடியோ இது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வான்கோழி குஞ்சுகள் வாங்கியிருந்தோம். அதை பற்றின வீடியோஸ் நான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ பாருங்கள், அந்த வான்கோழி குஞ்சுகள்லாம் கொஞ்சம் பெருசாகவே வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் போட்ட வீடியோக்கும் இப்போதைக்கும் க்ரோத் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் அதோட கூட இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாட்டுக்கோழிகள் கூடயும் மிங்கிள் ஆகிடுச்சு. ஸோ பொதுவாகவே நம்ம வந்து நாட்டுக்கோழி முட்டைகள்லாம் வீட்டில் வச்சு அடை எடுப்போம். அந்த மாதிரி இந்த வாட்டி நான் அப்போ லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தேன், ஒத்தக்கால் கோழிக்கு நம்ம அடை வச்சுருக்கோம் அப்படின்னு. இப்போ அது மேயறதுக்கு வந்திருக்கு. ஸோ இதான் அந்த முட்டைகள்லேருந்து டெய்லி அது வந்து ஒரு வாட்டி வந்து மேய்ஞ்சிட்டு தான் போய் முட்டையில் உட்காரும். ஸோ இந்த முட்டைகள்லாம் பொரிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குது. இன்னொரு பக்கம் வெயிலின் தாக்கமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. எத்தனை முட்டை பொரிக்க போகுதுன்னு தெரில, பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் நாட்டுக்கோழி சிக்ஸ் வளர்க்குற மாதிரி வான்கோழி சிக்ஸ் வளர்க்குறது ஈஸி கிடையாது. ஈஸி இந்த சென்ஸ், அதாவது ஒரு 2 மந்த்துக்கு வரையும் கொஞ்சம் கஷ்டம். சிக்ஸ்லேருந்து 2 மந்த் வரையும் வான்கோழி சிக்ஸை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு வரது கஷ்டம். அது 2 மந்த்து தாண்டிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வான்கோழி சிக்ஸ் வந்து நல்லாவே சூப்பராக வளர்ந்து வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வான்கோழி சிக்ஸுமே நான் ஒரு 2-3 மந்த்தில் வாங்கினது தான். இப்போ கொஞ்சம் நல்லா பெருசாக வந்து வளர்ந்துட்டுருக்கு. நாட்டுக்கோழிகளுக்கு நம்ம என்னென்ன ஆகாரங்கள் கொடுக்குறோமோ அதை தான் நம்ம வந்து வான்கோழிகளுக்கும் போடுறோம். எதுவும் ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் போடுறதில்ல. ஸோ பார்ப்போம், இதுங்களும் இன்னும் கொஞ்சம் மாதங்களுக்குள்ளாக முட்டையிடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். அதனுடைய வளர்ச்சியை பற்றி நான் வரும் நாட்களில் வீடியோ போடுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.